அன்பார்ந்த வாலிப நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கைய வசந்த காலமா மாத்திர இந்த லெந்து காலத்தை கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தியானிச்சு தொடர்வோமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நில்கவனிசல் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க இருக்கின்ற தலைப்பு இயேசுவே மேசியா. யோவான் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 31ஆம் வசனம் வரை நாம் இந்த காரியங்களை பார்க்க முடியும். மேசியா இயேசு கிறிஸ்துதான் என்கின்ற ஒரு தீர்க்க தரிசனம் நமக்கு உண்மையாக உரைக்கப்பட்ட ஒன்று. மேசியா என்பதற்கு வரப்போகின்ற ரட்சகர், நம்மை மீட்டெடுக்க வருகின்ற மீட்பர் என்றெல்லாம் பொருள்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இந்த மீட்பர் என்னை மீட்டெடுக்கும் காரணியாக தன்னை தந்து இவ்வளவா என்னில் அன்பு கொண்டிருக்கிறார். அந்த மீட்பரை என்னுடைய மேசியாவாக இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா? இயேசு கிறிஸ்துதான் மேசியா என்று தெரிந்தும் அவரை நான் அலட்சியப்படுத்துகிறேனா, இல்லை சந்தேகப்படாமல் நான் அவரை விசுவாசிக்கிறேனா என்பதுதான் இன்றைக்கு நமக்கு முன்பாக ஒரு பெரிய காரணியா வந்து நிற்கிறது. அவரை நான் மேசியாவா ஏற்றுக்கொள்கிறேனா, இல்லை என்றால் மற்றவர்களை போல அவர் ஒரு கடவுள், அவர் எனக்கானவர் அல்ல, அவரை தொழுது கொள்வதற்கு நான் எவ்வளவு பரிசுத்தமாகலாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை நான் இன்னும் ஒரு காடா மட்டும் பார்க்கிறேன் அப்படின்றது நம்ம கையில தான்.